கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. இங்க இப்போ ஒரு கதை இருக்குதுங்க. இப்போ ஒரு கப்பல் போகுது. கப்பல் மேல் தளத்தில் மாலை நேரத்தில் எல்லாரும் நின்று காத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு அழகான பெண்ணு ஒருத்தி நிற்கிறான். அவன் என்னன்னா பக்கத்தில் எல்லாரும் நிற்பாங்கங்கிறது உலகியல். எல்லாரும் வந்து கப்பலையும் பார்க்குறான், அவளையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் மேலே இருந்துக்கிட்டு கப்பலுடைய தலைவர் கேப்டன் சொல்றாரு, இந்த இடத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த கடலினுடைய மிக ஆழமான பகுதி. இதிலே 99 கிலோமீட்டர் ஆழம் இருக்குன்னு சொன்னான். அவனும் ஓரத்தில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் நவந்துக்கிட்டான். 99 கிலோமீட்டர் ஆழம் இருக்குங்கிறான். இன்னும் 1 மீட்டர் சேர்ந்தா 100 கிலோமீட்டர் ஆகிடும். சரிதான் அப்படின்ட்டு பயந்துட்டு நிற்கிறான். இந்த சமயத்தில் அவளை இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இளைஞர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா, டக்குன்னு என்ன ஆயிட்டு அந்த பொண்ணு எப்படியோ தவறி கடலில் விழுந்துட்டான். இளம் பெண், அழகான பெண் கடலில் விழுந்துட்டான். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல. இப்போ என்ன செய்யணும்? உடனே ஒருத்தன் விழுந்து அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். விழுந்து காப்பாற்றணுமா இல்லையா? ஒரு பயம் விழுவல. அடே அதுக்குதான் அவளை ஓரத்தில் நிற்க வேண்டாம்னு சொன்ன. சில பேர் விழுந்ததுக்கு அப்புறம் பல யோசனை எல்லாம் சொல்லுவான். யாராவது தெருவில் அடிபட்டு கிடக்கிற போது, காரில் அடிபட்டு கிடக்கிறான்னு வைங்க, அப்போ போய் அவனை காப்பாற்றுறது தானே முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அப்போ போய் சொல்லுவான், நான் உன்கிட்ட முந்தையே சொன்னேன்ல நடு ரோட்டில் போகாதறான்னு. அவன் உடஞ்ச காலை விட்டு இன்னொரு காலால் உதைப்பான். இதுதான் அறிவுரை சொல்கிற நேரமாடான்னு கேட்பான்ல. எல்லாரும் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தனும் குதிக்கல. அங்கேருந்து சொல்கிறார் கேப்டன், யாராவது இவளே உடனே அவளை பிடிச்சிக்கோ, நான் அதுக்குள்ளே லைஃப் போட்டை எடுத்து போடுறேன், 2 பேரும் வந்துடலாம். உளுந்து அவளை முழுகாமல் பிடிச்சிக்கோ, குதி, இளைஞர்கள் நிற்கிறீங்க, இவ்வளவு இளைஞர்கள் நிற்கிறீங்க, குதிங்கப்பா யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறான். ஒரு பய குதிக்கல. 99 கிலோமீட்டர் ஆழம் இருக்குதுங்கிறான். இதில் குதிச்சுவிட்டு இது ஏண்டா வம்பு, சரி விடு அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். ஒரு வயசானவர், 90 வயசு, தாடி எல்லாம் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தவர் தொப்பேர்னு விழுந்து பிடிச்சிட்டார். இந்த அம்மா விழுந்து பிடிச்சிட்டார். கேப்டன் வந்தார், லைஃப் போட்டை எடுத்து போட்டார், 2 பேரையும் காப்பாற்றிட்டார். ராத்திரி பாராட்டு விழா நடக்குது. அந்த பெரியவரை பாராட்டுறார். அவருக்கு நல்லா மருத்துவம்லாம் பண்ணி நிற்க வச்சு உட்கார வச்சு, பாருங்க இவ்வளவு இளைஞர்கள் இருந்தீங்க, ஒருத்தருக்காவது அவளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரலையே. இந்த வயசான பெரிய மனுஷன் தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் விழுந்து அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டாரு. இவருக்கு எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் தகும். நான் என்னுடைய சொந்த பணத்திலேருந்து ஒரு 1000 ரூபா அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறார். பாராட்டி தானங்க பேசுகிறாரு. இப்போ அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கணும் முகம்? சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? கடுன்னு இருக்கு. 1000 ரூபா உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், வையா கீழே அப்படின்னு. என்னடா இது, நல்லா தானே பேசுகிறோம், ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சரின்னு கீழே வச்சுட்டு, இப்போ பெரியவர் நமக்கு 2 வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எழுந்தார், கிளவுனார். பாராட்டு விழாவாடா நடத்துறீங்க? பாராட்டு விழா? என்னை தள்ளி விட்ட எவன் அவனை சொல்லுடா அப்படின்னா. இவரு உழுவுல இந்த இளைஞன் நின்றுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், நாங்கள் தான் சின்ன பிள்ளை இருக்கிறோம், நீ வேற எதுக்கடா நிற்கிற உழுவிடான்ட்டோம். இது ஒரு கதை தானே. இதில் ஏதாவது பெரிய விஷயம் இருக்குதுங்களா? ஆனால் எல்லாரும் ரசிக்கிறோமா இல்லையா? அதை சொல்கிற முறை அதை கொண்டு வந்து அப்படி காமிச்சு அவராக விழுந்தது மாதிரி முதல்ல சொல்லி, அப்புறம் கடைசியில் எவனோ வந்து இப்படி சொன்னீங்கன்னா அந்த கதை எடுக்கும். கதை சொல்ற முறையினால கதை எடுக்கும். இல்லைன்னா கதையை மற்றவன் சொன்னான்னா கேட்டுட்டு அவன் அப்புறம் என்ன ஆச்சுங்க, அம்மா அப்புறம் என்னாச்சு, உயிர் போச்சு, அவ்வளோதான் போடா அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ ஒரு கதையில் உள்ள சம்பவங்கள் மட்டும் இல்லை, கதையை சொல்லுகிற முறையினாலேயே அது சிறப்படையும். எங்க கிளாஸ்ல இருக்கோம்,
ஒரு நாள் கிளாஸில் குரங்கு வந்துடுச்சு. அங்கேயே இருக்கு, 40-50 படிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் புதுசாக ஒரு குரங்கு ஒன்று வந்துடுச்சு. நான் கேட்டேன், என்னடா புதுசாக அட்மிஷன் ஆகிருக்குதா இதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பையன் சொல்கிறான், இல்லை இல்லை புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குங்கிறான் சார். கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இது நான் சொன்ன முறையில் சொல்லணும். சொல்ல தெரிஞ்சாதான் சொல்லணும். சொல்ல தெரியலன்னா சொல்லாமல் இருந்துடலாம். ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிற போது சொல்லுகிற முறை சரியாக இருக்குமானால் அந்த கதை எடுக்கும், அந்த செய்தி எடுக்கும். எவ்வளவு பெரிய செய்தியையும் சொல்லுகிற முறையிலே சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவை எடுக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒவ்வொரு கதையா சொல்லி, வீணா எதுக்குடா நீங்க இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் பின்பற்றுறீங்க, சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையே இல்லைங்கிறார். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றார். ஒரு சாமியார் கடற்கரைக்கு போறார். போன உடனே அவர் என்ன பண்ணார், அவர் நல்ல சாமியார். சாமியார்னா பெரிய சாமியாராச்சே, அவர் என்னமோ பண்றாருன்னு 4 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, கையில் இருந்த கோமணத்தை எடுத்து வச்சா பறந்து போயிடுமே அப்படின்ட்டு ஒரு குழி நோண்டி அதுக்குள்ள வச்சு ஒரு முட்டு கட்டி வச்சுட்டு, அடையாளத்துக்கு இந்த இடத்துல இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்து நம்ம எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு குளிக்கிறதுக்கு இறங்கிட்டார். திரும்பி வந்து பார்த்தா எல்லா பயலும் பார்த்தான். ஓஹோ, சாமியாரே செய்கிறாருன்னா அப்போ முட்டு கட்டிட்டு போனா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினச்சி அவனும் ஒரு முட்டு கட்டிட்டு குளிக்க ஆரம்பிச்சுட்டான். சாமியார் வந்து பார்க்குறாரு, எதில் கோமணம் இருக்குன்னு தெரியல அவருக்கு. இது ஒரு கதை எழுதுறாருங்க பரமஹம்சர் எழுதி. சும்மா அவன் சௌரியத்துக்கு செஞ்சான், எல்லா பேரும் பார்த்து செய்யறியடா, இது மாதிரிலாம் அர்த்தம் இல்லாத காரியங்களை செய்யாதேங்கிறார். ஒரு செய்தியை எடுத்து சொல்ற போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு கதையை சொல்லி சொல்லுகிற போது அந்த செய்தி எடுபடுது. இல்லைன்னா அந்த செய்தியை செய்தியா சொன்னோம்னா எடுக்காது, எடுக்கவே எடுக்காது. நன்றாக பார்த்தீர்கள். ஆனால் கம்பருடைய கவிதையில ராமன் போறாரு சீதை. நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது சொன்னாக்கா அவங்க தலைப்பில் பேசுகிறவங்க விஷயத்தை போய் நம்ம எடுத்து நடுவர் முதலையே பேசுறது அது ஒரு தப்பான காரியம். வேண்டாம், நான் அதை சொல்லலாம்னு நினச்சேன், சொல்லலை. சாத்தமே பெரிய அப்பாடா அப்படிங்கிறது. ஐயா, நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கிறத நீ சொல்லிவிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எதை சொல்கிறது அப்படின்னு அதெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் நான் ஒன்று சொன்னேன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளவங்க நான் சொல்கிறதே சொல்ல மாட்டாங்க. இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவான். ஆளுக்கு ஒன்று சொன்னால் தான் அது குடும்ப பிள்ளையில். நாமெல்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம்ல, அப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கு வாடகைக்கு எடுப்போம் சைக்கிள். நான்லாம் அப்படி தான் எடுக்கிறது. எங்கள் வீட்டு சைக்கிளை எடுக்க எங்கள் அண்ணன் விட மாட்டார், உடச்சி விடுவேன் போட அப்படின்னு. ஒரு ₹1 கொடுத்தாக்கா அரை மணி நேரம் வாடகை கொடுப்பான். ₹1 கொடுத்து எடுத்து அதை கற்றுக்கிறது. அரை மணி நேரம் ஆனவுடனே கம்பெனியில் கொண்டு கொடுத்துடணும்ல சைக்கிளை. நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த கம்பெனிக்காரர் கூப்பிடுவார், டேய் அரை மணி நேரம் ஆகிட்டு வாடா அப்படிம்பார். வரலான்னு தாயான்னு நினைக்கிறேன், இறங்க தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. தெரியல சார், தெரியல. வாசப்படி ஓரமாக வச்சு ஏறியாச்சு, இறங்குறதுக்கு எப்படி இறங்குறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே. அந்த ஆள் அரை மணி நேரம் ஆகிட்டு வாடா, அரை மணி நேரம் ஆகிட்டு வாடான்னா வரலான்னு தான் நினைக்கிறேன். முடியல, சுற்றிக்கிட்டே. கடைசியில் ஒரு எருவ மாட்டு மேலே மோதி கொண்டு போய் சைக்கிளை கொடுத்தோம்னு வைங்க. அது மாதிரி இந்த பேசுகிறவங்களுக்கு ஆரம்பிக்க தெரியுமே தவிர முடிக்கிறதே தெரியாது. அது அது அவங்க மேலே தப்பு இல்லை, தெரியல. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆகவே அப்புறம் ஒன்று சரி சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய இப்போ எனக்கு சைக்கிளில் ஏறவும் தெரியும், இறங்கவும் தெரியும். ஆகையினால இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது தொடங்குகிறோம். ஒரு நாள் தெருவில் போயிட்டுருக்கேன், ஒரு பையன்கிட்ட சிகரெட்டு குடிச்சிட்ருவாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆத்திரமாக போச்சு. என்னடா இந்த பையன் மாதிரி தப்பு பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன். அவன் ஒரு நல்ல இளைஞன். ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னு அவன் சொன்னான், எனக்கு வேண்டியதாக இருக்குது குடிக்கிறேன். சிகரெட்டு என்ன விலை? ₹2. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? நான் ஒரு 10 குடிப்பேன், சுமாராக 15 வரைக்கும் குடிப்பேன். 15 சிகரெட்டு ₹30. ஒரு நாளைக்கு ₹30 நீ
புகை விடுறேன். ஒரு மாதத்துக்கு 900 ரூபாய்க்கு புகை விடுறேன். எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்? 13 வருஷமாக குடிக்கிறேன். நான் எல்லாம் கணக்கெல்லாம் போட்டுவிட்டு கணக்கு கூட்டு புள்ளி எல்லாம் போட்டு 2,36,450 ரூபாயை புகையா விட்டுருக்கியாடா பாவின்னு. இதுக்கு அவன் என்னங்க சொல்லலாம்? ஐயா எனக்கு நான் இவ்வளோ நாள் தெரியலங்க, நான் மட்டும் செஞ்சேன், இன்னமே செய்ய மாட்டேன், ஏதாவது சொல்லலாம். அவன் என்ன சொன்னான்? ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா, அப்போ எனக்கு 75 வயசு. 75 வயசு ஆகுதுன்னு. நீங்கள் சிகரெட்லாம் குடிப்பீங்களான்னா, குடித்ததே இல்லைப்பா அப்படின்னு. அப்போனா இப்போ உங்கள் கையில் ஒரு 50 லட்சம் ரூபாயாவது இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்டான். நானே 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன தெரியுமா, அவன் அப்படி கேட்டான், நான் மாட்டிக்கிட்டேன். அவன் தான் என்கிட்ட மாட்டிக்கணும், நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன காரணம் சொல்லுங்க? தப்பா சொன்னது தான் காரணம். நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லியிருந்தா அவன் மாட்டிக்குவான். நான் காசு என்ன உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறேன். நீ தான் குடிக்கல, இல்லை அந்த காசு மிச்சம் தானே இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டான். இப்போ நான் பதில் சொல்ல முடியல. காசை சொல்லாமல் உடல் நலத்தை பற்றி பேசியிருந்தால் அவன் என்கிட்ட பதில் சொல்ல முடியாம தப்பிச்சிருப்பான். அதனாலதான் ஒன்னு சொல்ற முறையில அது எடுபடுறதும் எடுபடாமல் போவதும். கம்பராமாயணம் ஒரு அருமையான கதை. உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு ராமாயணம். ராமாயண கதை சிறப்பு இடத்துல இருக்கு. கம்பனுக்கு முன்னாடியே இளங்கோவடிகளே எழுதியிருக்கிறார், அதுலயும் இருக்கு. சங்க இலக்கியத்திலேயே பல இடத்துல வருது, அப்படிலாம் இருக்கு. அதை கம்பன் பாடினான். அதுக்கு பிறகு என்னன்னு, இப்ப வால்மீகி ராமாயணத்தை எடுத்து அதை படிச்சுதான் நான் எழுதினேன்னு சொல்றாரு கம்பர். சரி, வால்மீகி ராமாயணத்தை படிக்கிறத விட கம்ப ராமாயணத்தை படிக்கிற போது இன்னும் அதிக மகிழ்ச்சி ஏற்படுது. ரெண்டையும் படிச்சவங்க சொல்றாங்க. இப்ப எனக்கு வால்மீகி ராமாயணம் தெரியாது, அதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு படிச்சாதான் படிக்கலாம். நான் படிக்கல, படிச்சவங்க ரெண்டையும் படிச்சவங்க சொல்றாங்க அதை விட இதை இனிமையாக இருக்கிறது. ஏன்னா அது இயற்கையா அவர் எழுதினார் நடந்ததை. இவன் என்ன பண்றான், அதுல எதை நீக்கணுமோ நீக்கிட்டு எதை சேர்க்கணுமோ அதை சேர்த்து அழகுபடுத்து. இப்ப என்ன ஆச்சு? கம்பராமாயணம் ராமாயணத்துல ரொம்ப உயர்வாச்சு. வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மான். எல்லாத்தையும் விட இந்த மனித பிறவி ரொம்ப உயர்ந்தது என்பதை ராமன் மனிதனாக பிறந்து காட்டிவிட்டான். கம்பன் சொல்றான், அவன் மனிதனா பிறந்தது மனித இனத்துக்கே சிறப்பா போச்சுரா. இப்படி எல்லாம் சொல்லி இது சிறப்பு பண்றார். இப்ப நமக்கு இதை படிக்கிற போது ஒரு சந்தேகம் வருது. இந்த கதை நல்லா இருந்ததுனால எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா, எல்லாரும் பாராட்டுறாங்களா, இல்ல கம்பனுடைய கவிதை சிறப்புனால எல்லாரும் பாராட்டுறாங்களா? இந்த சந்தேகம் நமக்கு வந்ததுனால நாம என்ன செய்யறோம், இதை நம்மளா பேசிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, நல்ல அறிஞர்களை வைத்து ஒரு விவாத பொருளை ஆக்கிடுவோம். இதை விவாத பொருளை ஆக்கினா இதில் விவாத பொருளை ஆக்கிறதுக்கு யார் தேவலான்னு பார்த்தோம். நீங்க சொன்னீங்களே ஐயா 40 வருஷமா இவரை தெரியும்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு 50 வருஷமா தெரியும். ஏன்னா உங்களோட எனக்கு கொஞ்சம் வயசு கூட தானே, அதனால ஒரு 10 வருஷம் சேர்த்து சொல்லலாம். என் கணக்கு கரெக்டா தெரியாது, சும்மா விடுறது தானே. சுகி சிவம் கேட்டாரு. சுகி சிவத்துக்கிட்ட நான் கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். இப்ப அதுக்கு என்னன்னு கேட்டார் மேடையில. அதுக்கு இப்ப என்னன்னு கேட்டார். இல்ல அவர் எப்ப இறந்தாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமான்னு. என்னன்னு கேட்டேன். 1964 வருஷம் மே மாசம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்து போனார்னு சொன்னேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என்ன? நீங்க தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எது வேணாலும் சொல்லலாம்ல. தெரிஞ்சாதானே கஷ்டம், தெரியாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் எதை வேணாலும் சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டியதுதான், வேற வழி கிடையாதுன்னு. அது மாதிரி நமக்கு சமஸ்கிருதத்தில் நம்ம படிக்கல,
ஆனா படிச்சவங்க சொல்றதை கேட்கலாம்ல. கேட்டு பார்க்கிற போது அதை விட ராமாயணத்தை கம்பன் கொண்டு போன முறை ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகு. பெண்மையினுடைய சிறப்பை சீதையை வைத்து கம்பன் அப்படி உயர 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 கொண்டு போய் காட்டுகிறான். கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். இதுல ஒவ்வொன்றும் நம்மை ஆட்கொள்ளுகின்றன. கதையை கேட்டா கதை ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னடா ஒருத்தனுக்கு ஆட்சியை தர்றேங்கிறான், அவன் வேணாங்கிறான். ஆட்சியை கொடுத்தா ஆட்சியை கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை வேண்டான்னு ஒருத்தன் சொல்றான்னு சொல்லுவானா? எவனாச்சும் கிடைக்காதான்னு கிடந்து அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவன் கொடுக்குறான். அப்பா கொடுத்துட்டாரு, அம்மா வேண்டான்னு சொன்னா சரின்னு இவன் வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு அவன்கிட்ட கொடுக்குறான், அவன் வாங்கிக்க மாட்டேங்கிறான். பரதன் வாங்கிக்க மாட்டேங்கிறான். திரும்ப கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறான். வாங்கலாம்ல. அத ஒரு தடவை ராமாயணம் சொல்ற போது சுகேசிவன் சொன்னார், அதுல வர்ற எல்லாருக்குமே ஆளுகிற தகுதி இருக்கு, ஆனா ஒருத்தனும் ஆள தயாரா இல்லைன்னு. எல்லாருக்கும் தகுதி இருக்கு. ராமன் ஆளுவான், பரதன் ஆண்டுகிட்டு இருந்தான் 14 வருஷம் செருப்ப வச்சுட்டு அவன் ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் இலக்குவன் நினைச்சா ஆளுவான், சத்ருகனன் ஆளுவான். ஆனா எவனுக்கும் ஆசை இல்லை. எல்லாருக்கும் தகுதி இருந்தது, ஆனால் ஆசை இல்லை. இது ஒரு கதையில உள்ள பெரிய சிறப்பு இல்லையாது. ஆனால் அதை விட சிறப்பு என்னன்னா, அதை கம்பன் எடுத்து காட்டிய சிறப்பு. இது கொஞ்சம் மேல போகுது, அது கொஞ்சம் மேல போகுது, இப்படி ரெண்டுமே போயிட்டே இருக்கு. நாம எல்லாரும் நினைச்சு பார்க்கிறோம். அப்ப என்னையா சொல்ற? கதை தான் சிறப்புன்னு சொல்றியா, இல்ல கவிதை எடுத்து சொன்ன முறை சிறப்புங்கிறியா? எது சிறப்பு அப்படின்னு கேட்டா நாம ஒரே வழிதான். எங்க அன்பழகன் ஐயா கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, கதை தாயா சிறப்பு, காகுத்தன் கதையே பெருமைக்கு காரணம்னு சொல்ற. ராமகாதையினுடைய பெருமைக்கு காரணம் காகுத்தன் கதையே. இங்க ராஜாராம் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், எவனும் சொன்னா ஒத்துக்க மாட்டார். எவன் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவார். நானும் அவரும் எதிர்த்து நிறையா நாங்கள் 2 பேரும், அவர் நடுவராக இருப்பார், நான் கீழே பேசுவேன். அப்புறம் நான் நடுவராக இருப்பேன், இவர் கீழே பேசுவார். 2 பேரும் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இந்த யார் நடுவருங்கிறத பற்றி 2 பேரில், நீங்கள் நடுவராக இருங்க, நீங்கள் நடுவர், நாங்கள் 2 பேரும் ராமாயணம் மாதிரி அந்த பதவியை பற்றி கவலைப்படாம, நம்ம தான் ராமாயணம் பேச தகுதியான ஆட்கள் இல்லை. நான் நடுவராக இருந்தால் அவர் கீழே பேசுகிறார், அவர் நடுவராக இருப்பார். நான் கவலைப்படாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, பெரிய வேலை மிச்சம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இது நான் 2ஐயும் எடுத்து வச்சு பார்த்து இந்த வேலை அதிகம் அப்படின்னு நினச்சி நான் பேசாமல் இருப்பேன். அந்த மாதிரி இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, உடனே பதில் சொல்கிறார். இவர் சொல்கிறார் கதை தான்னார், கிடையாதுங்க கவிதை தான் இவர் சொல்கிறார். இவங்க 2 பேருமே அற்புதமான மனிதர்கள். நீங்கள் அறிமுக உரையில் சொன்னீங்க பாருங்க, அழகழகான செய்திகளை எல்லாம் சொன்னீங்க அவங்கள பற்றி. இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவர் எதுல வாங்குவாங்க எல்லாருன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன கேட்டாக்கா, திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற நுணுக்கங்கள், ஒரு நுணுக்கமும் இல்லை, கதையை எடுத்து திரும்ப சொல்லி ஒரு டாக்டர் பட்டத்தை வாங்கிடலாம். இவர் அப்படி சுலபமா வாங்குறத வாங்கல. அவர் திருப்புகழை எடுத்துக்கிட்டார், திருப்புகழை எடுத்தார். திருப்புகழுக்கு என்ன பேர் தெரியுமா? இரும்பு கடலைன்னு பேர். இரும்பு கடலை வறுத்தா வறுபடாது, அதை வறுக்க முடியாது. பட்டாணிகள்ல இல்லை, இரும்பு கடலை வறுக்க முடியாது. அதை எடுத்தார். அதுல எடுத்து என்ன பண்ணார், திருப்புகழ் உரையில கிருபானந்த வாரியார் உரை சொல்றார். அந்த உரையில உள்ள நுணுக்கம், உரை திறன் எடுத்து வைத்து அதுக்கு முந்தி சொன்ன உரைகளுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடை எடுத்து சொல்றார். சைவ சித்தாந்தத்தை முழுக்க சொல்றார். அது ஒரு கடினமான பணியை எடுத்து அதிலே முனைவர் பட்டம் பெற்று வந்திருக்கிறவர் அவர். இதே மாதிரிதான் இவர். எவ்வளவு கடினமான தலைப்புகளை கொடுத்தாலும் சரி, அதை எடுத்து அவர்கள் பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே. அதுல இவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா,
இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை இவருக்கு கொஞ்சம் தெரியும். வஉசியை பத்தி பேசுறா இவர் வஉசி ஆயிடுவார் சார். அதுலயும் இந்த தேசிய தலைவர்களை பத்தி பேசுறதுன்னா என்னமோ அவங்க கூடவே இருந்த மாதிரி பேசுவார். அப்படி அதுல ஒரு ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டினாலே வஉசியா இருந்தா பகவத்சிங்கை பத்தி பேசுறதா இருந்தா என்ன, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி பேசுறதா இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசக்கூடிய வல்லமை உடையவர். ராமாயணம், சிலப்பதிகாரம் போன்றவற்றை எல்லாம் பேசுகிற பொழுது அதில் உள்ள நுணுக்கங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் எதிர்த்து பேசுறார். இப்போ அதே போல அந்த பக்கத்தில் கவிதா ஜவஹர் அவர்கள், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தமை பெரியா அவர்கள், ஒருத்தர் எதிர்க்கிறது. ரெண்டு பேரும். இந்த அம்மா ஒரு தடவை நாங்கள் இந்த காணொலி காட்சியில் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் திருவாரூரில். தமிழ்ச்சங்கம் வச்சுருக்கோம், திருவாரூர் தமிழ்ச்சங்கம்னு. அதில் வாரம் ஒன்று நடத்துவோம். ஒரு வாரம் இவங்களை கேட்டேன், நீங்கள் ஒரு நாள் பேசுங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கு என்ன நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு. கவிதை சொல்லவா? சொல்லுங்களேன், அதான் தலைப்பு. நாங்கள் கவிதை சொல்லவாங்கிறது தான் தலைப்பு, எழுதுங்க. அன்னைக்கு பேசியிருக்கிற பேச்சு இருக்குல்ல, அற்புதமான பேச்சு. நாம் இதுவரை கேள்விப்படாத கவிதைகளை எடுத்து சொல்லி நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற வகையிலே சொன்னார். ரொம்ப அருமை. அதே போல இவர் 2 பேச்சு பேசினார் சார். 2 பேச்சு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேச்சு. அப்படிப்பட்ட அறிஞர்கள் இந்த பக்கத்தில் பேசுகிறார். அதில் அவங்க அந்தாண்ட இருக்கிறாங்க பாருங்க, எங்கள் அம்மா வைஜெயந்தி ராஜன்னு பேருங்க. இந்த அம்மா முதல்ல திருநள்ளாறுல இருந்தாங்க. திருநள்ளாறுல இவங்க இருந்தாங்க. திருநள்ளாறுல என்ன சாமி இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன, சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறாரு. இப்போ இவங்க இங்கே வந்துட்டாங்கல்ல, இப்போ போனீங்கன்னா அங்கே சனீஸ்வர பகவான் இருப்பார். நாளைக்கு இவங்க அங்கே போயிடுவாங்க, அவர் வேற ஊருக்கு போயிடுவார். ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு ஊரில் 2 இருக்கப்படாதுங்கிறதுக்காக. அந்த அம்மா எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிக்காரவங்களுக்கு சனி மாதிரி. ஆமா, எதிர்கட்சிக்காரவங்களுக்கு சனி மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.